Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பட்டுக்கோட்டையில் கடை உரிமையாளர் மற்றும் வேலையாட்களை உள்ளே வைத்து மளிகை கடைக்கு பூட்டு போடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததும் போலீசார் விரைந்து சென்று கடைக்குள் இருந்தவர்களை மீட்டனர். மளிகை கடையை நடத்தி வரும் அப்பாஸ் கான் என்பவருக்கும் அவரின் சகோதரர் ஜாஃபர் சாதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஜாஃபர் சாதிக்கை அப்பாஸ் வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு கடையை திறந்து நடத்தலாம் என்று அப்பாஸ் தரப்பிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஜாஃபர் சாதிக் தனது மகன்களுடன் வந்து மளிகை கடையை பூட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. என் பேர் ராசிக். நாங்கள் பெரிய கடை தெரு பட்டுக்கோட்டையில் மல்லிகை கடை வச்சுருக்கிறோம். எங்கள் சித்தப்பார் ஜவுபர் சாதிக்குங்க எங்கள் அப்பாருக்கும் சின்ன மன வருத்தம் இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 10 நாள் கடை அடைச்சிட்டு நாங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கி இன்றைக்கி தான் கடையை திறந்தோம். அவர் தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு திடீரென்று வந்து எங்கள் கடையை இழுத்து சாத்திட்டு முரளி கணேஷ், அவர் வந்து முரளி கணேஷ்ங்கிற வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து எங்கள் கடையை திடீர்னு நாங்கள் 4 பேர் உள்ளே இருந்தோம், எங்களை உள்ளே வச்சு கடை அடைச்சிட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு நீ காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை அவதூறான வார்த்தைகளில் பேசிட்டு கடை அடைச்சிட்டு வெளியே நின்ட்டாப்புல. நாங்கள் எங்களை திறந்து விட சொல்லி திறக்கலை. காவல்துறைக்கு புகார் அளித்து அவங்க வந்து தான் எங்களை திறந்து விட்டாங்க. இது விஷயமா நாங்கள் காவல்துறையிலையும் புகார் அளிச்சிருக்கோம். இது விஷயமா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.